ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இன்று லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டது. சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மசோதாவை தாக்கல் செய்தார். அத்துடன் யூனியன் பிரதேசங்கள் சட்ட திருத்தம், தேசிய தலைநகர் டெல்லி சட்ட திருத்தம், ஜம்மு காஷ்மீர் புனரமைப்பு சட்ட திருத்தம் ஆகிய மசோதாக்களும் அறிமுகம் செய்யப்பட்டன. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை பார்லிமெண்ட் கூட்டுக்குழு விசாரணைக்கு அனுப்பி வைக்கலாம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். கூட்டுக்குழு பரிசீலனையின் போது அனைத்து கட்சிகளும் விரிவாக கருத்து கூறலாம் எனவும் சொன்னார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப லோக்சபாவில் 269 பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். 198 பேர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். லோக்சபாவில் நடந்த மின்னணு ஓட்டெடுப்பை அடுத்து மசோதா கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்படுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதா ஜனாதிபதி ஆட்சிக்குத்தான் வழிவகுக்கும். இந்த மசோதா அதிபர் ஆட்சி முறையை நோக்கி கொண்டு செல்லும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லை என்பது மாற்றப்பட்டால் மசோதாவை ஏற்றுக்கொள்வோம் எனவும் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு எப்படி வரும் என தெரியவில்லை. நடைமுறைக்கு வரும்போதுதான் தெரியவரும் என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையால் மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ கவிழும் வாய்ப்புள்ளது என்றும் கூறினார். முக்கியமான பிரச்சினைகளை பார்லிமென்டில் விவாதிக்க அனுமதி மறுக்கப்படுவதை கண்டித்து நாளை கவர்னர் மாளிகை முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் 46,400 கோடி ரூபாய் மதிப்பிலான 24 திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். ராஜஸ்தான் மாநிலம் வளர்ச்சி அடையும் போது இந்தியாவும் வேகமாக வளரும். வரும் ஆண்டுகளில் இரட்டை என்ஜின் அரசு வேகமாக செயல்படும் என்று கூறினார். தமிழகத்தில் கழிவுகள் கொட்டுவதை கேரளா நிறுத்த வேண்டும். தமிழக அரசு கேரளாவை தடுத்து நிறுத்த வேண்டும் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். கேரளா நிறுத்தாவிட்டால் கழிவுகளை லாரிகளில் ஏற்றி கேரளாவில் கொண்டு சென்று கொட்டுவோம். முதல் லாரியில் நானும் வருவேன் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு விசாரணையை சிபிஐ விசாரிக்க தடை விதிக்க சுப்ரீம் கோர்ட் மறுத்துவிட்டது. இதுகுறித்த தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. திமுக ஐடி விங்கில் எந்த அவதூறு பரப்பும் நடவடிக்கை இல்லை என அமைச்சர் TRV ராஜா தெரிவித்தார். 2026இல் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதை அப்போது பார்க்கலாம். முதலில் பழனிசாமியை தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க சொல்லுங்கள் என அவர் கூறினார். எப்போது பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்லி திமுக ஒதுங்கி ஓடிவிட முடியாது. தொலைநோக்கு பார்வையோடு எந்த திட்டத்தையும் அரசு மேற்கொள்ளவில்லை எனவும் தமிழகம் போதை மாநிலமாகவும் மாறியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார். எம்எல்ஏ EVKS இளங்கோவன் மரணத்தை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக தமிழக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்துள்ளது. தொகுதி காலியாகும் பட்சத்தில் 6 மாத காலத்திற்குள் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இதனால் அடுத்த ஆண்டு ஜனவரி அல்லது பிப்ரவரியில் டெல்லி சட்டமன்ற தேர்தலுடன் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. 2026 சட்டசபை தேர்தலுக்கு கட்சியை தயார்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார். 234 சட்டசபை தொகுதிகளையும் 30 பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு பாகத்துக்கும் பொறுப்பாளர்களாக மூத்த தலைவர்களை நியமிக்கப் போகிறார். இன்னும் ஓராண்டு காலத்துக்கு அந்த 30 பாகங்களுக்கும் அவர்களே தலைவர்கள் போல செயல்படுவர் என கூறப்படுகிறது. தமிழக பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலை பதவி ஏற்கிறார் என கட்சி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. மாநில பாஜக தலைவர் பதவிக்கான தேர்தல் வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் நடைபெற உள்ளது. பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டோரை நாயகர்களாக சித்தரிப்பது குண்டுவெடிப்பு நிகழ்த்தியதை விட படுபாதக செயல் என தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். தேனி கஞ்சா வழக்கில் கோர்ட்டில் ஆஜராகாமல் இருந்த சவுக்கு சங்கருக்கு மதுரை சிறப்பு கோர்ட் பிடி வாரண்ட் பிறப்பித்த நிலையில் தேனி போலீசார் அவரை சென்னையில் கைது செய்தனர். மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸை சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே சந்தித்து பேசினார். இருவரும் பேச்சுவார்த்தை நடத்திய பின் மகாராஷ்டிராவில் அமைதியான அரசியலையும் மாநிலத்தின் நலனுக்கான முடிவுகளையும் எதிர்பார்க்கிறோம் என பட்னவிஸிடம் கேட்டுக்கொண்டதாக உத்தவ் தாக்கரே தெரிவித்தார். திண்டுக்கல் மாநகராட்சி கூட்ட அரங்கில் மேயர் இளமதி தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் நிறைவடையும் தருணத்தில் திமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி கூட்ட அரங்கிற்கு மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரினை வைக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பெயரை மாற்றம் செய்யக்கூடாது என கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். கீழடியில் நடந்த முதல் மற்றும் 2ஆம் கட்ட அகழாய்வு அறிக்கை வெளியிடுவதில் ஏன் தாமதம் என்று பார்லிமென்டில் கேள்வி எழுப்பப்பட்டது. திமுக MP ராணி ஸ்ரீகுமார் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பதில் தெரிவித்துள்ளார்.
2015, 2016 நடந்த கீழடி முதல் மற்றும் 2ஆம் கட்ட அகழாய்வு அறிக்கை கடந்த ஆண்டே மத்திய அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டது. அறிக்கை வெளியிடுவதற்கு முன் நிபுணர்களை கொண்டு முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது. முழுமையான ஆய்வுக்கு பிறகே அரசு விதிகளின்படி அகழாய்வு அறிக்கை வெளியிட முடியும் என கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த இளங்கோவன் மறைவை தொடர்ந்து அங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது. காங்கிரஸை போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் தாவேகவும் போட்டியிட வேண்டுமென நடிகர் விஜயை அவரது கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். இதையடுத்து அத்தொகுதியில் தாவேக சார்பில் வேட்பாளரை நிறுத்துவது குறித்து விஜய் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். குஜராத் மாநிலம் பதானில் கடத்தலுக்காக கிடங்கில் பதுக்கி வைத்திருந்த 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 155 செம்மரம் பறிமுதல் செய்து 3 கைது செய்தனர். விசாரணை நடக்கிறது. இந்தியா இலங்கை கடற்படையினர் இன்று முதல் 20ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக 4 நாட்கள் கூட்டு பயிற்சியில் ஈடுபடுகின்றனர். விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் இன்றும் நாளையும் கூட்டு பயிற்சி நடைபெறுகிறது. 19, 20 ஆகிய தேதிகளில் கடலில் பயிற்சியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்துக்கு 3 கோடி ஸ்மார்ட் மின்சார மீட்டர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ராஜ்யசபாவில் மத்திய இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் பேசியுள்ளார். தமிழகம், திரிபுரா, ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒதுக்கப்பட்ட ஸ்மார்ட் மின் மீட்டர்கள் வீடுகளில் பொருத்தும் நடவடிக்கைகள் இன்னும் தொடங்கவில்லை எனவும் தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 14.2 கோடி ரூபாய் மதிப்பிலான 14.4 கிலோ கொகைன் போதைப் பொருளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கென்யா நாட்டைச் சேர்ந்த பெண் பயணியை கைது செய்தனர். அவர் போதைப் பொருளை 90 கேப்சூல்களில் அடைத்து வயிற்றில் வைத்து மறைத்து கொண்டு வந்தது தெரிய வந்தது. தருமபுரி மாவட்டம் பொம்மிடியில் அருணாச்சல ஈஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற அருணாச்சல ஈஸ்வரர் உமா மகேஸ்வரி அம்பிகா திருக்கல்யாண வைபவத்திற்கு 100க்கும் மேற்பட்ட முஸ்லிம் மக்கள் 281 சீர்வரிசை தட்டுகளை எடுத்து வந்தனர். கோயில் நிர்வாகத்தினர் அவர்களை வரவேற்று மரியாதை செலுத்தினர். சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த அருணாச்சல ஈஸ்வரர் உமா மகேஸ்வரி அம்பிகா அம்மையாரையும் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா வரதராஜ பெருமாள் கோவிலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் திருப்பாவை, திருவெம்பாவை பாசுரங்களை சேவித்து வழிபாடு செய்தனர். காரைக்கால் மாவட்டம் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் கோவிலுக்கு தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் வருகை தந்தார். சுவாமி, அம்பாள் மற்றும் ஸ்ரீ சனி பகவானை தரிசித்தார். தஞ்சையை அடுத்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் 1000 பெண்கள் அகல்விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டனர். மார்கழி மாதத்தை முன்னிட்டு உலக மக்கள் நலன் வேண்டியும், இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை காக்க வேண்டியும், விவசாயம் செழிக்க வேண்டியும் வழிபட்டனர். சபரிமலை பாதைகளில் பக்தர்கள் மாரடைப்பு மூலம் மரணமடைவதை தடுக்க AET என்ற ஆட்டோமேட் எக்ஸ்டர்னல் டீஃபைபிரிலேட்டர் கருவிகளை வாங்க திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளது. இதய நோய் பாதிப்புள்ள பக்தர்கள் செங்குத்தான நீலிமலை பாதையில் ஏறும்போது இதய துடிப்பு அதிகமாகி மாரடைப்பு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதால் மரணங்கள் ஏற்படுகிறது. இதனால் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு இந்த ஏற்பாடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மாவுத்தன்பட்டி ஸ்ரீ ஐயப்பன் கோயிலில் மார்கழி மாத உற்சவம் கோலாகலமாக நடக்கிறது. இரவு நையாண்டி மேளத்துடன் வான வேடிக்கை முழங்க ஸ்ரீ ஐயப்பன் பூப்பல்லக்கில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த கரம்பயம் முத்துமாரியம்மன் கோயிலில் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் திருவிளக்கு பூஜை குழுவினரால் 11ஆம் ஆண்டு குத்துவிளக்கு பூஜை விமர்சையாக நடந்தது. பூஜையில் கரம்பயம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 1700க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். ஐயப்ப பக்தர்கள் விண்ணை அதிர வைக்கும் அளவிற்கு சரண கோஷங்கள் முழங்கி பெரிய தீபாராதனை காட்டி ஐயப்பனை வழிபட்டனர். கேரள மாநிலம் சபரிமலைக்கு காட்டு வழி பாதையில் வரும் பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக திருவிதாங்கூர் தேவஸ்தான தலைவர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். வனத்துறை சார்பில் அடையாள காப்பு வழங்கப்படும். அந்த அடையாள காப்புடன் சன்னிதானம் வருபவர்கள் தனி வரிசையில் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவர் என தேவஸ்தான தலைவர் கூறினார். விருதுநகர் மாவட்டம் செவல்பட்டியில் அமைந்துள்ள வெம்பக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலையில் வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் பட்டாசு ஆலையில் உள்ள 3 அறைகள் தரைமட்டமானது. தொழிலாளர்கள் உடனே வெளியேறியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது.
ஜிஎஸ்டி வரி விதிப்பு உள்ளிட்டவைகளுக்கு எதிராக நாடு தழுவிய கடையடைப்பு நடத்தப்படும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் விக்ரமராஜா அறிவித்துள்ளார். வணிகர்கள் வாழ்வாதார மாநாடு மே 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் கூறினார். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு பத்ரப்பள்ளி சோதனை சாவடி வழியாக கர்நாடக மாநிலத்திலிருந்து பஸ்ஸில் மது பாக்கெட்டுகளை கடத்தி வந்த தினேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 56 மது பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மொள்ளம்பட்டி கிராமம் மயானம் அருகே விவசாய தோட்டத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த பெரியசாமி, காந்தி, சின்னசாமி மற்றும் கல்யாணி ஆகியோரை தேனீக்கள் கொட்டியது. இதில் பெரியசாமி என்பவர் பரிதாபமாக இறந்தார். மேலும் 3 பேர் தருமபுரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ளனர். பாரூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை பொள்ளாச்சி அருகே ஆனைமலை மஞ்சநாயக்கனூர் பகுதியில் புகழேந்தி என்பவரது வீட்டில் புகுந்த 5 அடி நீளமுள்ள அரிய வகை பாம்பு ஒன்றை பாம்பு பிடி வீரர் லாவகமாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தார். வனத்துறையினர் அந்த பாம்பை ஆழியார் அடர்ந்த வனப்பகுதியில் பத்திரமாக விட்டனர். வாரணாசியில் நடைபெற்ற 14 வயதுக்குட்பட்டோர் அகில இந்திய வாலிபால் போட்டியில் தமிழகம் 3வது இடத்தை பெற்றது. தமிழகம் சார்பில் விளையாடிய மாணவிகள் கனிஷ்கா, ஹாசினி ஆகியோர் இன்று கடலூர் திரும்பினர். அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி பிராந்தியமான மாஹே பத்திரப்பதிவு துணை பதிவாளர் மணிகண்டன் நம்பூதிரி பத்திரப்பதிவு செய்ய வருவோரை காத்திருக்க வைத்து அலைக்கழிப்பதாக எம்எல்ஏ ரமேஷ் பரம்பத் கவர்னரிடம் புகார் தெரிவித்தார். அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கவர்னர் உறுதியளித்தார். திருப்பத்தூரில் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் நந்தி மற்றும் சிபிஐ மாவட்ட செயலாளர் சுந்தரேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உலக செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற குகேஷை பாராட்டும் வகையில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஓவியர் 1.5 சென்டிமீட்டர் உயரத்தில் குட்டியான குகேஷ் புகைப்படத்தை நுட்பமாக வரைந்து அசத்தியுள்ளார். சென்னையில் இருந்து கோவைக்கு 128 பயணிகள், 8 விமான ஊழியர்கள் என 136 பேருடன் புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. இதனால் விமானம் மீண்டும் சென்னையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. சாம்சங் நிர்வாகத்தை கண்டித்து 19ஆம் தேதி ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என CITU அறிவித்துள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த துறைப்பாக்கத்தில் லாசியா கலாச்சார கூடத்தின் சார்பில் மார்கழி என்ற தலைப்பில் 15 நாட்கள் நடைபெறும் மார்கழி தின கொண்டாட்ட நிகழ்ச்சி துவங்கியது. விழாவில் பத்மஸ்ரீ பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களுக்கு லாசியா சூடாமணி என்ற விருது வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் மரவள்ளி தோட்டம் அருகே மேய்ச்சலுக்கு சென்ற மாட்டை தேடிச் சென்ற கோவிந்தராஜ் என்ற விவசாயி ராஜி என்பவரின் விவசாய தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி இறந்தார். தகவல் அறிந்த கோபிநாதம்பட்டி போலீசார் விதியை மீறி மின்வேலி அமைத்ததுடன் மின்சாரம் தாக்கியிருந்த கோவிந்தராஜின் சடலத்தை வனப்பகுதியில் வீசிய ராஜி மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த பொன்னுரங்கம் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். வேலூரில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு உறுதிமொழி மற்றும் கையெழுத்து இயக்கத்தை கலெக்டர் சுப்பலட்சுமி துவக்கி வைத்தார். ஆட்டோக்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கரை ஒட்டினார். கலை மற்றும் கலாச்சார பிரிவில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு IIT மெட்ராஸில் தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும். துறைக்கு 2 மாணவர்கள் என 16 துறைகளில் 32 மாணவர்கள் ஃபேஸ் சேர்க்கை மூலம் IITயில் சேர இயலும் என இயக்குநர் காமகோடி தெரிவித்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பதிவு செய்துள்ள அனைவருக்கும் 100 நாள் வேலை முழுமையாக வழங்கக் கோரி வேலூர் சத்துவாச்சாரியில் விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை செங்கம் சாலையில் அமைந்துள்ள ரமணாசிரமத்தில் ரமண மகரிஷியின் 145வது ஜெயந்தி விழா இன்று வெகு விமரிசையாக நடந்தது. இந்நிகழ்ச்சியில் இசை ஞானி இளையராஜா கலந்து கொண்டு ரமண பகவான் பக்தி பாடலை பாடினார். தஞ்சை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதும் 35,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா, தாளடி பயிர்கள் பாதிக்கப்பட்டன. இதேபோல் ஒரத்தநாடு சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் சம்பா பயிர்கள் மழையால் பாதிக்கப்பட்டு சாய்ந்து அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த அணக்காவூர் கிராமத்தில் கால்வாய் தூர்ந்து போய் உள்ளதால் ஏரி உபரி நீர் நெல் வயல்களில் வழியே பாய்ந்து ஓடுகிறது. இதனால் சுமார் 200 ஏக்கர் நெற்பயிர்கள் அழுகி சேதமடைந்துள்ளது. கால்வாயை தூர்வாரி தரக்கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி கலெக்டர் ஆபீஸை முற்றுகையிட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அழுகிய நெற்பயிர்களை கையில் ஏந்தியபடி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 40,000 நிவாரணம் வழங்க வலியுறுத்தினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த கடம்பூர், போன்பாறை, 2வது மைல், மல்லியம்மன் கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் உலா வருவதால் வனச்சாலையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் நள்ளிரவில் தேவையின்றி பயணிக்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே படைச்சேரி பகுதியில் ஜானகி என்பவரின் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த புல்லட் என்ற காட்டு யானை அரிசி மற்றும் மைதா மூட்டைகளை சூறையாடியது. பீதியடைந்த ஜானகியும் அவரது பேத்தியும் கட்டிலுக்கு அடியில் பதுங்கி உயிர் தப்பினர். தகவலறிந்த வனத்துறையினர் பொதுமக்களுடன் சேர்ந்து யானையை அங்கிருந்து விரட்டினர்.
அங்கிருந்து ஓடிய யானை ராமசாமி மற்றும் மணவாளன் என்பவர்களின் வீட்டையும் இடித்து தள்ளியது. 40க்கும் மேற்பட்ட பாக்கு மரங்களை சேதப்படுத்தியது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை வன அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். நெல்லையில் பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் தாமிரபரணி ஆற்றில் குடிநீர் ஏற்றும் பம்பிங் ஸ்டேஷன்களில் குழாய் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது பழுது பார்க்கும் பணி நடப்பதால் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களுக்குமான குடிநீர் சப்ளையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நாகர்கோவில் கலெக்டர் ஆபீஸ் முன்பு தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை செவிலியர் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதிலும் உள்ள கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள், மருத்துவர், மருந்தாளுநர்கள் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தென்காசி மாவட்டம் ஆயக்குடி அருகே கம்பளி கிராமத்தில் தோட்டத்தில் மாரியப்பன், குத்தாலராமன் இருவருடைய 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் கிடை அமர்த்தி வளர்க்கப்பட்டு வந்தன. அப்பகுதியில் பெய்த மழையால் கம்பளி கிராமத்தில் இருந்த குட்டை நிரம்பி தோட்டத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. இதில் ஆட்டுப்பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த 90க்கும் மேற்பட்ட ஆடுகள் வெளியே தப்பி செல்ல முடியாமல் வெள்ள நீரில் மூழ்கி துடிதுடித்து இறந்தன. மருத்துவ விதிமுறைக்கு மீறி செயல்படுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி கலெக்டர் தெரிவித்தார். நாக்கை 2ஆக பிளந்து டாட்டூ வரைவது மருத்துவ விதிமீறல், மருத்துவ குழுவினர் ஆய்வு செய்துள்ளனர். இளைஞர்கள் மத்தியில் இன்ஸ்டாகிராமில் தற்போது இதுபோன்ற வீடியோ போடுவது அதிகரித்துள்ளது. இது முழுக்க உடல்நலத்தை பாதிக்கக்கூடியது. இந்த மோசடியில் இளைஞர்கள் விழ வேண்டாம். இதில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறினார். கோவை குண்டுவெடிப்பு வழக்கின் முக்கிய குற்றவாளியான பாஷா உடல்நலக்குறைவால் நேற்று காலமானார். அவரது இறுதி ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்க உள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி கோவை போலீசார் மற்றும் மத்திய அதிவிரைவு படையினர் என 3000க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டனர். புதுச்சேரி ஆழியூர் கிராமத்தில் கரும்பு ஏற்றி நிறுத்தி வைக்கப்பட்ட 4 டிராக்டர் மின்கசிவு ஏற்பட்டு தோட்டத்திலேயே எரிந்து சேதமானது. இதற்கு சர்க்கரை ஆலை நிர்வாகம் உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் ஆலை நிர்வாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி சின்னசேலம் அருகே உள்ள வடக்கநந்தல் மேற்கு கிராமத்தில் விஏஓ தமிழரசியை உதவியாளர் சங்கீதா அலுவலகத்தில் உள்ளே வைத்து பூட்டியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தமிழரசி உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து அரை மணி நேரம் கழித்து விஏஓ அலுவலகத்தின் பூட்டு திறக்கப்பட்டது. 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் போட்டியிட்ட கேசி வீரமணி பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பான விசாரணைக்கு இன்று திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணி நேரில் ஆஜரானார். புதுச்சேரி செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றின் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட மாணவன் ஆதித்யனின் சடலம் 3 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டது. இதேபோல் 2 நாட்களுக்கு முன் கடலில் மீன்பிடிக்க சென்று தவறி விழுந்த மீனவர் ஜெகன் உடல் இன்று கரை ஒதுங்கியது. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சிறப்பு காவலர் கோட்டீஸ்வரனின் மனைவி வேலூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாயும் சேயும் இறந்தனர். இந்நிலையில் தான் 2 நாட்களாக அறுவை சிகிச்சை செய்ய வலியுறுத்தியும் டாக்டர்கள் அலட்சியமாக காலம் தாழ்த்தியதால் தனது மனைவி மற்றும் குழந்தை இறந்ததாக கோட்டீஸ்வரன் புகார் அளித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். தற்போது நீர்வரத்து சீரானது. 4 நாட்களுக்கு பிறகு மீண்டும் குளிக்க அனுமதி அளித்துள்ளனர். டூரிஸ்டுகள் உற்சாக குளியல் போட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் உத்தரகோசமங்கை ஸ்ரீ மங்களநாதர் கோவில் கலையரங்கத்தில் மார்கழி மாத பூஜையை முன்னிட்டு ராமநாதபுரத்தைச் சேர்ந்த தனஸ்நேகாவின் பரதநாட்டிய நாட்டியாஞ்சலி அரங்கேற்றம் நடந்தது. அரங்கேற்றத்தில் ராமநாதபுரம் மட்டுமில்லாமல் பல்வேறு வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த நடன கலைஞர்கள் கலந்து கொண்டு பரதநாட்டியம் ஆடினர். கோவை ஆலாந்துறை அடுத்த ஹைஸ்கூல் புதூரில் விவசாயி முனிராஜ் என்பவரின் எக்ஸல் வாகனம் பழுதானதால் அருகில் இருந்த மெக்கானிக் ஷாப்பில் விட்டுள்ளார். மெக்கானிக் அந்த வாகனத்தை பழுது பார்த்து ஸ்டார்ட் செய்தார். அந்த அதிர்வில் டேங்க் கவரில் பதுங்கியிருந்த குட்டி கொம்பேரி மூக்கன் பாம்பு எட்டி பார்த்தது. அதிர்ச்சியடைந்த மெக்கானிக் பொதுமக்களின் உதவியுடன் பாம்பை லாபகமாக பிடித்து வனத்திற்குள் விடுவித்தார். கோவை மத்திய சிறையில் ஆம்புலன்ஸ் டிரைவர்களாக பணிபுரியும் பிரசாத் மற்றும் ரியாஸ்கான் ஆகிய இருவருக்கும் இடையே வேலை சம்பந்தமாக வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த ரியாஸ்கான் பிரசாத்தை இரும்பு கம்பியால் சரமாரியாக அடித்தும் கடித்தும் உள்ளார். பலத்த காயமடைந்த பிரசாத்தை மீட்ட அதிகாரிகள் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ரியாஸ்கான் மீது வழக்கு பதிவு செய்த ரேஸ்கோஸ் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் கடந்த 10ஆம் தேதி ஜெகமுடி எஸ்டேட்டில் காட்டு யானை துரத்தி தாக்கியதில் படுகாயமடைந்த 62 வயது சந்திரன் என்பவர் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி இறந்தார்.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்த குடிமல்லூர் கிராம காலனியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பிள்ளையார் கோயிலின் பொது இடத்தை அப்பகுதியை சேர்ந்த தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் வாலாஜா பாலாறு அணைக்கட்டு சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாலாஜா போலீசார் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். அனைத்து வகையான மருந்து மாத்திரைகளும் மத்திய மாநில மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியங்கள் ஆய்வு செய்கின்றன. கடந்த மாதத்தில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட மருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டன. அவற்றில் கிருமி தொற்று, ஜீரண மண்டல பாதிப்பு, சளி தொற்று, வைட்டமின் குறைபாடு உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் 90 மருந்துகள் தரமற்றவையாக இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலை தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவும் கனமழை பெய்து வருகிறது. பாதிப்புகள் குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, நன்னிலம், கோட்டூர் ஆகிய பகுதிகளில் 13,117 ஏக்கர் சம்பா நெல் பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதாக வேளாண் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை ஒப்பனக்கார வீதியில் ஒன்வேயில் 2 வீலரில் வந்த முஸ்தபா என்பவர் மீது எதிரே வந்த டிப்பர் லாரி மோதி தூக்கி வீசப்பட்டார். லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே இறந்தார். தகவல் அறிந்த போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்தனர். முஸ்தபாவின் உடலை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் 2025 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும். தலைக்கவசம் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து போலீசார் வாய்மொழி எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த பேண்ட் இசை வாசித்தும் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர். தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி ரோஜாப்பூ கொடுத்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். ஈடூர் அணையில் உபரி நீர் திறப்பால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள நோனாங்குப்பம் ஆற்றின் தடுப்பணையை தாண்டி வெள்ளம் கடல் நோக்கி செல்கிறது. பாலத்தின் மேலிருந்து மீனவர்கள் வலை வீசி மீனை பிடிக்கின்றனர். சக்திவேலு என்ற மீனவர் வீசிய வலையில் 20 கிலோ கட்லா மீன் சிக்கியது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் டிக்கெட்டை ஆன்லைனில் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டது. கவுண்டர்களில் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள பயணிகளுக்கு மெட்ரோ நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்தது. புதுச்சேரி எழுத்தாளர்கள் புத்தக சங்கம் சார்பில் 28வது தேசிய புத்தக கண்காட்சி வேல் சொக்கநாதன் திருமண மண்டபத்தில் 13ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடக்கிறது. கண்காட்சியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மும்பை, டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 70 புத்தக வெளியீட்டாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் அரங்குகள் அமைத்துள்ளனர். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 18 மீனவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தனர். அவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். விருதுநகரை சேர்ந்த விஜயவேல், மகாலட்சுமி தம்பதியரின் மகன் ஆதவேல் 2ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். ஆதவேல் தனது பிறந்த நாளில் 4.18 நிமிடங்களில் தொடர்ச்சியாக 240 முறை புஷ்அப் எனப்படும் உடற்பயிற்சியும் சலவாசனமும் செய்து இன்டர்நேஷனல் அச்சீவர்ஸ் யுனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற உலக சாதனை படைத்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் டூரிஸ்டுகள் குளிக்க வனத்துறையினர் 5வது நாளாக தடை விதித்தனர். நீர்வரத்து சீராகும் வரை தடை தொடரும் என தெரிவித்தனர். விருதுநகர் என்ஜிஓ காலனியில் ஸ்ரீராம் எலக்ட்ரிக்கல்ஸ் என்ற கடையும் அதன் அருகே ஹீரோ எலக்ட்ரிக் என்ற மின்சார பைக் ஷோரூமும் இயங்கி வருகிறது. திடீரென ஷோரூமில் தீ பிடித்தது. தீ அருகில் இருந்த ஸ்ரீராம் எலக்ட்ரிக்கல் என்ற கடைக்கும் தீ பரவியது. தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பல லட்சம் மதிப்புள்ள ஸ்கூட்டர்கள் எரிந்து நாசமாகின. ஊரக காவல் நிலைய போலீசார் விசாரிக்கின்றனர். கோவை பேரூர் அருகே தண்ணீர் பந்தல் பிரிவில் சாலையோரம் காயங்களுடன் பறக்க முடியாத நிலையில் கிடந்த இருவாச்சி பறவையை மதுக்குறை வனத்துறையினர் மீட்டனர். பறவைகள் மறுவாழ்வு மையத்தில் இருவாச்சி பறவைக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. கால்நடை மருத்துவர்கள் தொடர்ந்து பறவையை கண்காணித்து வருகின்றனர். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 தினங்களில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் நாளை மறுநாள் 19ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கீழச்சேவல்பட்டி பகுதியில் கார் ஒன்று மக்களை அச்சுறுத்தும் வகையில் மின்னல் வேகத்தில் சென்றது. சிங்கம்புணரி போலீசார் விடாமல் புல்லட் பைக்குகளில் சினிமாவை மிஞ்சும் அளவில் காரை துரத்தி சென்று மதுபோதையில் இருந்த 6 இளைஞர்களை மடக்கி பிடித்தனர்.
சென்னை வேளச்சேரி 100 அடி சாலையில் கார் ஒன்று அதிவேகமாக சென்றது. சாலை ஓரமாக இருந்த கடைகளின் மீது மோதியதில் 4 பேர் கவலைக்கிடமாக உள்ளனர். டிரைவர் பிரகதீஷை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் மேற்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கோவில் மேம்பாட்டு பிரிவு மாவட்ட செயலாளர் விட்டல்குமார் நேற்றிரவு தலையில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டார். விட்டல்குமார் விபத்தில் இறந்ததாக போலீசார் தரப்பு தெரிவிக்கும் நிலையில் இது கொலை என இறந்த விட்டல்குமாரின் மனைவி ரேவதி குற்றம் சாட்டினார். திருப்பத்தூர் அடுத்த வெங்களாபுரம் முத்துமாரியம்மன் தெருவில் வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியின் காதிலிருந்து 3 சவரன் கம்மலை முகமூடி அணிந்த கொள்ளையன் பறித்து தப்பினான். இதுகுறித்த புகாரின் பேரில் திருப்பத்தூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் மைக் செட் கடை நடத்தி வருபவர் நடராஜ் 2 வீலரில் 4 வழி சாலையில் சென்று கொண்டிருந்த போது கார் மோதி சம்பவ இடத்திலேயே இறந்தார். வேடச்சந்தூர் போலீசார் உடலை மீட்டு விசாரிக்கின்றனர். திருச்சியில் டாட்டூ கடையில் நாக்கை வெட்டிய விவகாரத்தை விசாரிக்க மருத்துவத்துறை விசாரணை குழு அமைத்துள்ளது. அறுவை சிகிச்சை கருவி, மயக்க மருந்தை அவர்கள் எப்படி பயன்படுத்தினர், மருத்துவ உபகரணங்கள் எப்படி கிடைத்தது என்பது தொடர்பான விசாரணையை மருத்துவத்துறை தொடங்கியது. சென்னை கொளத்தூரில் தத்ரூப சிலை வடிவமைப்பு கடையில் புகுந்து 7 லேப்டாப், 4 செல்போன் உள்ளிட்ட பொருட்களை திருடிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் ஜெயின் நகரில் நில அளவைத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ராஜன் என்பவரின் வீட்டில் 35 சவரன் நகை மற்றும் 4 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றவர்களை போலீசார் தேடுகின்றனர். கோவை உக்கடத்தில் திராவிடர் விடுதலைக் கழக நிர்வாகி கொலை வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த 6 பேர் சாட்சியான நேருதாஸ் என்பவருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். நேருதாஸ் ரேஸ்கோர்ஸ் போலீசில் புகார் அளித்துள்ளார். இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வந்தது. 6 பேருக்கு வழங்கிய ஜாமீனை நீதிபதி ரத்து செய்தார். அவர்களை மீண்டும் கைது செய்ய போலீசாருக்கு உத்தரவிட்டார். அக்ரம் ஜின்னா, அன்சாத், அப்துல் முனாப், சம்சுதீன் ஆகிய 4 பேரும் கோவை 5வது குற்றவியல் கோர்ட்டில் சரணடைந்தனர். மேலும் ஜாஃபர் அலி மற்றும் சதாம் ஹுசைன் ஆகிய 2 போலீசார் தேடி வருகின்றனர். பசிபிக் பெருங்கடலின் தெற்கே ஓசியானியா பகுதியில் அமைந்துள்ள வானுவாட்டு தீவு அருகே 54 கிலோமீட்டர் தொலைவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 7.3 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து வானுவாட்டு தீவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் நியூசிலாந்து நாட்டின் ஒரு பகுதிக்கு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பிரதர் படத்தை அடுத்த பூமிகா நடிக்கும் புதிய தமிழ் படம் ஸ்கூல். அவருடன் யோகி பாபு, KS ரவிக்குமார் ஆகியோரும் நடிக்கின்றனர். இளையராஜா இசை அமைக்கிறார். படம் பற்றி இயக்குனர் வித்யாதரன் கூறுகையில், இது ஒரு உளவியல் ரீதியான த்ரில்லர் படம். இன்றைய பள்ளி மாணவ மாணவிகளின் கண்ணோட்டத்தில் சமுதாயத்தில் நடக்கும் கொலை, தற்கொலை, விபத்து, கலவரம் போன்ற பல முக்கியமான கிரைம் சம்பவங்களை பற்றி அலசி ஆராயும் விதமாக விறுவிறுப்பான திரைக்கதையை அமைத்துள்ளோம். பூமிகா, யோகி பாபு ஆசிரியர்களாக நடிக்கின்றனர் என்றார். ஹரி எழுதி இயக்கும் படம் தி ஸ்டிங்கர். சாக்ஷி அகர்வால், அருண் பிரசாத், ஸ்ரீனிவாசன், தீபிகா ஆகியோர் நடிக்கின்றனர். இயக்குனர் ஹரி கூறும்போது, சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் வகை படமாக உருவாகிறது. உலக தரம் வாய்ந்த தொழில்நுட்பத்துடன் அனிமேஷன் மற்றும் கிராபிக்ஸ் பணிகள் நடக்கிறது. ஏலியனோடு இணைந்து மற்ற மிருகங்கள் மற்றும் கதைக்களங்கள் பார்வையாளர்களுக்கு விஷுவல் ட்ரீட்டாக அமையும் என்றார். மகட் திருமேனி இயக்கத்தில் அஜித், த்ரிஷா, அர்ஜுன் உள்ளிட்டோர் நடிக்கும் படம் விடாமுயற்சி. இப்படம் பொங்கலுக்கு வெளியாகிறது. ஆனால் படத்தில் இன்னும் 1 வார படப்பிடிப்பு பாக்கி உள்ளது. அதை தற்போது தாய்லாந்து நாட்டில் படமாக்கி வருகின்றனர். 1 வாரத்தில் படப்பிடிப்பை முடித்து பொங்கலுக்கு முன் ஒரு ட்ரெய்லரையும் அதன் பின் படத்தையும் வெளியிட திட்டமிட்டுள்ளனர். இந்திய திரையுலகத்தில் அதிக வசூலை குவித்த படங்களில் டங்கல், பாகுபலி 2, RRR, KGF 2 ஆகியவை டாப் லிஸ்டில் இருந்தன. இப்போது புஷ்பா 2 படம் 11 நாளில் 1409 கோடி ரூபாய் வசூலித்து 3ஆம் இடத்தை பிடித்து சாதித்தது. இதனால் RRR, KGF 2 படங்கள் முறையே 4, 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டன. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது படத்தின் பூஜை சில தினங்களுக்கு முன்பு நடந்தது. ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா ஆகியோரும் நடிக்கின்றனர். சூர்யாவை வைத்து சுதா இயக்க இருந்த புறநானூறு படம்தான் தற்போது சிவகார்த்திகேயன் நடிக்க உருவாகிறது. ஆனால் இந்த தலைப்பு சூர்யா நிறுவனத்திடம் உள்ளது. அந்த தலைப்பை இவர் விட்டு தந்தால் மட்டுமே சிவகார்த்திகேயன் படத்திற்கு பயன்படுத்த முடியும். இல்லையேல் வேறு தலைப்பை வைக்க நேரிடும். தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக இருப்பவர் சந்தோஷ் நாராயணன். தெலுங்கில் தசரா, கல்கி 2898 AD ஆகிய படங்களுக்கும் இசையமைத்து கவனம் பெற்றார். அடுத்து பாலிவுட்டில் களம் இறங்குகிறார். அங்கு நடிகர் சல்மான் கானை வைத்து AR முருகதாஸ் இயக்கும் சிக்கந்தர் படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க ஒப்பந்தமாகி உள்ளாராம்.
இசையமைப்பாளர் இளையராஜாவின் வாழ்க்கையை படமாக தமிழில் இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்க தனுஷ் நடிப்பதாக சில மாதங்களுக்கு முன் அறிவித்தனர். அதன்பின் படம் பற்றிய தகவல் இல்லை. சில தினங்களாக இப்படம் டிராப் ஆனதாக செய்தி வெளியானது. இது பற்றி விசாரித்த போது படம் டிராப் ஆகவில்லை, தள்ளி போகிறது. முன் தயாரிப்பு பணிகள் நடக்கின்றன. 2025 ஜூனில் படப்பிடிப்பை துவங்க உள்ளனர்.